உருவாக்கியிருக்கிறது. அடிப்படையிலேயே இலக்கிய செழுமையும் இலக்கிய புலமும் நிறைந்த பகுதியாக இந்த மண் திகழ்ந்திருக்கிறது. இதன் விளைவாக தற்போதும் ஏராளமான இலக்கியாளர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். ஆளூர் அப்படிங்கிற இடமே இலக்கிய செழுமை மிகுந்த இடம். மற்ற எல்லா விஷயங்களைப் போல இலக்கிய ஆர்வலர்கள்லையும் ஆளூர் வாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு இலக்கியம், பத்திரிகை, அரசியல் என்று பல்வேறு துறைகள்லையும் இந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் சிறப்பு பெற்று விளங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மண்ணில் தொடர்ச்சியாக ஒரு 35 ஆண்டுகள் இலக்கிய பணிகள், இலக்கிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர்லேயே அதிகபட்சமாக நிகழ்ச்சிகள் நடத்திய, பெரிய நிகழ்ச்சிகளை நடத்திய, சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்திய நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அந்த நண்பர்கள் நற்பணி மன்றத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய முகமது அப்பாஸ் அவர்களிடம் நம்ம சில அந்த அமைப்பு பற்றின சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் முகமது அப்பாஸ். சரி, நீங்கள் எங்கள் ஊரில் தான் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கோம். சென்னையில் இருக்கிறீங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இப்போ ஊருக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம். சரி. இப்போது இந்த ஊர் வந்து இலக்கிய செழுமை மிகுந்த ஒரு ஊர். நிறைய இலக்கிய நிகழ்ச்சிகள் இந்த மற்ற ஊர்களை விட அதிகமாக இந்த ஊரில் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் கிடச்சிச்சு. நீங்கள் நண்பர்கள் நற்பணி மன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கீங்க. எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இந்த மண்ணில் அரங்கேறிருக்கு சொல்லுங்கள். நண்பர்கள் நற்பணி மன்றம் மூலமாக நாங்கள் ஒரு 25 வருஷமாகவே வருடந்தோறும் இந்த ஹஜ் நாளை ஒட்டி ஆலூர் ஜலால் மறைந்த முஸ்லீம் அரசு பத்திரிகை ஆலூர் ஜலால் அவர்களோட துணையோடு கவியரங்கம், பட்டிமன்றம், விவாதமரங்கம், அரட்டை அரங்கம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். வருடந்தோறும் சென்னை விடுமுறைக்காக வேண்டி, சென்னையிலிருந்து வர எங்கள் மக்களுக்காக வேண்டி பல இலக்கிய நிகழ்ச்சிகளை அவருடைய முழு ஆதரவு நடத்தியிருக்கிறோம். இதிலே இன்று தமிழகத்தில் தலைசிறந்த பேச்சாளர்களுக்கும் பேராசிரியர் அப்துல் சமது, லியோனி அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசி வரும் பேராசிரியர் முருகன், வாணியம்பாடி பேரத்தீம் அப்துல் காதர் போன்றவர்களை வைத்து வருடந்தோறும் சிறப்பான நல்ல பல நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கிறோம். அதில் மக்களுடைய பெருத்த ஆதரவையும் பெற்றிருக்கிறோம். ஆளூர் முஸ்லிம்களின் அடையாளத்தை பலப்படுத்தியதில் அதிக பங்கு உடையவர் ஆளூர் ஜலால். முஸ்லிம் முரசு என்ற பத்திரிகையை உருவாக்கி ஆளூர் என்னும் பெயரை உலகறியச் செய்ததில் முதற் பங்கு இவருக்கே உண்டு. ஆளூர் முஸ்லிம் ஜமாத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இலக்கிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. மேலாது நபி விழா என்று ஆளூர் நடுத்தரவில் துவங்கிய இலக்கிய விழாக்கள் தற்போது தியாக திருநாளின் போதும் ரமலான் பெருநாளின் போதும் தனது பணிகளை செய்து வருகிறது. 5 வீதிகளிலும் மேடைகள் அமைத்து ஆண்டுதோறும் இலக்கிய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகின்றனர். தற்போது தமிழகத்தில் உள்ள தலைசிறந்த பேச்சாளர்கள் அனைவரும் ஆளூரில் தங்கள் தளங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆளூர் ஜலால் என்ற மாமனிதர் இந்த ஊருக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம். சமூகம் சார்ந்த பணிகளும், சமயம் சார்ந்த பணிகளும், இலக்கியம் சார்ந்த பணிகளும் என்று தனது முகங்களை பல பரிணாமத்தில் வெளிப்படுத்தியவர் ஆளூர் ஜலால். காலம் தனது சாதுரியமான சாகசத்தை பயன்படுத்தி அவரை மண்ணில் இருந்து மறைந்தாலும் ஆளூர் மக்கள் மனங்களில் இருந்து மறையாத அளவிற்கு அவரது பணிகள் இன்றும் புகழ் சேர்த்து வருகின்றன. ஆளூர் ஜலாலின் புகழ் மொழி கடந்து, நாடு கடந்து, எல்லை கடந்து பரவுவதற்கு இந்த மண் வழங்கிய தனித்துவமான சிறப்பு காரணம். இன்றும் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இலக்கிய நிகழ்ச்சிகள் அவர் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கச் செய்கிறது. ஆளூர் ஜலால் என்னும் இலக்கிய பெருமகனாரின் அடுத்த படியை பிடித்திருப்பவர் ஆளூர் ஷானவாஸ். இளம் வயதிலேயே கவிதை, எழுத்து என்று தன்னை உலகுக்கு அடையாளப்படுத்தி கொண்டார். தமிழ் இலக்கிய உலகில் தனியிடம் பற்றி கொண்டார். தற்போது ஆவணப்பட இயக்குனராக ஏராளமான பதிவுகளை சமூகம் சார்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை பேசிய பிறப்புரிமை, அப்துல் நாசர் மதானியின் கதையை பேசிய கைதியின் கதை என்ற பட்டியலில் அடுத்த இடத்தை பிடித்திருப்பது இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்த, முஸ்லீம் லீக் தலைவராக பொறுப்பு வகித்து இருந்த காகிதே மில்லத்தின் வாழ்க்கையை ஆவணப்படமாக்கும் முயற்சியில் ஆளூர் ஷானவாஸ் ஈடுபட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆளூரை பொறுத்த அளவில் ஒரு தனிச்சிறப்பு மிகுந்த ஊராக இருக்கிறது. ஏனென்றால் இலக்கிய தாகமும் இலக்கிய வளமும் நிறைந்த இந்த மண் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பெறுகிறது.
குறிப்பாக ஆளூரில் மற்ற ஊர்களை காட்டிலும் இங்கே என்ன சிறப்பு என்று சொன்னால் இலக்கியத்திற்கான வாசகர்களும் இலக்கிய தாகம் கொண்ட ஆர்வலர்களும் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். வழமையான ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பண்பாட்டு கலாச்சார விழாக்கள், அந்த விழாக்களில் இலக்கியத்திற்கான இடம் இங்கே பெரிதாக இருக்கும். கவியரங்குகள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், விவாத அரங்குகள் என்று அந்த இலக்கியத்திற்கான அந்த ஸ்பேஸ் இங்கே எப்போவுமே ஒரு மிகச்சிறப்பான அளவில் இங்கே உண்டு. குறிப்பாக ஆளூர் ஜலால் அவர்கள் இந்த மண்ணில் இலக்கியத்தை வளர்த்தெடுத்ததில் மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறார். அவருடைய முஸ்லிம் முரசு இதழ் அதில் மிக செழுமையான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆளூரில் அன்றைக்கு முஸ்லிம் முரசு படிக்காத வாசகர்களே இல்லை, முஸ்லிம் முரசு வராத வீடுகளே இல்லை என்ற அளவில் அது எல்லா வீடுகளுக்கும் வரக்கூடிய ஒரு இதழாக இருந்தது. ஃப்ரீயாக இல்லை, எல்லோருமே சந்தா கட்டி முஸ்லிம் முரசு படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் அருகி போயிருக்கிறது. அந்த அளவிற்கு ஏதோ நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பத்திரிகை நடத்துகிறாரு, அவருக்கு வேண்டி நம்ம சந்தா செலுத்தணுங்கிற அந்த அடிப்படை இல்லாமல் முஸ்லிம் முரசு படிக்க வேண்டும், முஸ்லிம் முரசில் வரக்கூடிய கதைகளையும் சிறுகதைகளையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் உள்வாங்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியால் அந்த அளவிற்கு இங்கே முஸ்லிம் முரசு எல்லா வீடுகளுக்கும் வந்து கொண்டிருந்தது என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கே பெருஞ்ச விலையில் ஒரு வாசிப்பு சாலை இருக்கும். இங்கிருந்து சைக்கிளில் போய் நடந்து போய் அங்கே போய் தீக்கதிர், விடுதலை போன்ற கொள்கை சார்ந்த பெரியாரிய மார்க்சிய பத்திரிகைகளை படிக்கக்கூடியவர்களாக இந்த ஊரில் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். இங்கேயே 2-3 வாசிப்பு சாலைகள் நிரந்தரமாக செயல்பட்டு வந்தன. அல்லமீன் வாசிப்பு சாலை என்று சொல்லக்கூடிய ஒரு வாசிப்பு சாலை, அங்கே தேசிய வாசிப்பு சாலை என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பகம், இப்போது இஸ்லாமிய சகோதர படிப்பகம் என்று அல்லமீன் அப்படி பரிணாமம் பெற்றிருக்கிறது. ஆக எப்போதுமே இங்கே இந்த வாசிக்கும் பழக்கமும் இலக்கிய தேடலும் எப்போதுமே இங்கே இருக்கும். புலம்பெயர்ந்த முஸ்லீம்கள் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து சென்னையில் இருக்கக்கூடியவர்களிடம் கூட அங்கே உள்ள விழாக்களில் இலக்கியத்திற்கான அந்த இடத்தை அவர்கள் கண்ணியமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு நாடறிந்த பேச்சாளரை கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவது, ஒரு இலக்கியவாதியை கொண்டு 1 மணி நேரம் பேசவிட்டு அவர் பேசுவதை அமர்ந்து கேட்பது என்று அந்த பண்பு இந்த மக்களிடம் நிறைந்து காணப்படுகிறது. ஆக இதற்கெல்லாம் கருவியாக இருந்தவர் யார் என்று சொன்னால், இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ஆளூர் ஜலால் அவர்கள் என்பதை மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் ஆளூர் ஜலால் அவர்கள் என்னதான் அதை வளர்த்தெடுத்தாலும் இந்த மக்களிடம் இயல்பாக அந்த தாகமும் இலக்கிய ஆர்வமும் இருந்தது என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. மார்க்க அறிஞர்களாகவும் இலக்கிய ஆர்வலர்களாகவும் மட்டுமின்றி அரசியலிலும் பொது வாழ்விலும் இங்குள்ள மக்கள் தனித்துவமான இடத்தை பற்றி பிடித்திருக்கின்றனர். ஆளூர் மஜீத் என்பவர் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தற்போது பொறுப்பு வகித்து வருகிறார். ஆளூர் ஜலீல் என்பவர் முன்னாள் வக்பு வாரிய உறுப்பினராக பொறுப்பு வகித்திருந்தவர். தற்போது அதிமுகவின் செயல்பாடுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மக்கள் பணியாற்றி வருகிறார். இதே போன்று கிதர் முகமது சாஹிப் அவர்களும் சம்சுதீன் சாஹிப் அவர்களும் ஆளூர் பேரூராட்சியின் பணிகளில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள். கிதர் முகமது சாஹிப் அவர்களின் மகன் MK முகமது பசீர் அவர்கள் ஆளூர் பேரூராட்சி தலைவராக இருந்து அரும்பெரும் பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார். ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தில் இருந்து தற்போது ஏராளமான கல்வியாளர்கள் புறப்பட்டு வருகின்றனர். அதிகமாக பொறியியல் மாணவ மாணவிகளை இந்த ஜமாத் தந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவ மாணவிகள் நன்கு கற்று தேர்வதால் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தனது பணிகளை நிறைவேற்றி வருகின்றனர். தாங்கள் கற்ற கல்வி கடல் கடந்தும் ஞான ஒளியாக அறிவின் ஊற்றாக வெளிநாட்டு தேசங்களிலும் பணிகளை செவ்வன நிறைவேற்றுகிறது. வெளிநாடுகளில் வாழும் ஆளூர் முஸ்லிம்களில் பலர் துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன் உள்ளிட்ட பகுதிகளில் ஒருங்கிணைந்து வாழ்கின்றனர். உள்ளூரில் இருப்பதை போன்று அவர்களும் அடிக்கடி சந்தித்து ஊர் நலன் குறித்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆளூர் முஸ்லீம் ஜமாத்து இளைஞர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க.
குமரி மாவட்டங்களில் மற்ற முஸ்லீம் சமுதாயங்கள் இருக்கிறது மாதிரியே இந்த சமுதாயத்திலையும் இப்போது இளைஞர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்துட்டு வராங்க. வெளிநாட்டில் இருந்து இப்போ வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞரை நம்ம சந்திக்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? என் பேர் அக்பர். அக்பர், சரி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறீங்க? எந்த நாட்டில் இருக்கிறீங்க? பஹ்ரைனில் இருக்கிறேன். நான் பஹ்ரைனில். சரி சரி. இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க? 3 மாதம் லீவில் வந்திருக்கேன். 3 மாதம் லீவில் வந்திருக்கீங்க. இப்போ பஹ்ரைனில் வந்து ஆளூர் முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பஹ்ரைனில் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்கிட்ட இருக்கிறோம். சரி. அதில் ஒரு 3 பேர் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காங்க. சரி. இது எல்லோரும் சொல்லணும் 3 மாதத்தில் ரிட்டர்ன் போய்ட்டு வரோம். சரி. இப்போது திரும்பி இந்த பஹ்ரைனை தவிர ஆளூர் முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்க? பெரும்பான்மை சொல்ல போனால் சவுதி, பஹ்ரைனில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, கத்தரில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே படித்த இளைஞர் நிறைய இருக்கிறனால நிறைய பேர் இங்கே வேலை இல்லாதனால எல்லாரும் மேக்ஸிமம் உள்ள பேர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. அதுவும் கல்ஃப் கண்ட்ரி இந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க அதிகமாக. படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க? எந்த மாதிரி படித்த பசங்களும் அங்கே இருக்காங்க? இங்கே படித்தவங்க நிறைய பேர் MBA முடித்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்புறம் ஐடிஐ முடிச்சவங்க இருக்காங்க. எலக்ட்ரானிக். சரி சரி. இன்ஜினியரிங் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அங்கோல சூப்பர்வைசிங், அக்கௌண்ட்ஸ், பின்ன பெரிய பெரிய கம்பெனியில் சூப்பர்வைசர் ரேஞ்சில் தான் இருக்காங்க. எல்லாம் நல்ல நல்ல ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. சரி. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வெளிநாட்டில் இருக்கீங்க? நான் இப்போ 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறேன். 5 வருஷமாக இருக்கீங்க. இப்போ விடுமுறைக்கு வந்திருக்கீங்க. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை ஊரில் பார்க்குறது, ஊரை உங்களுக்கு பார்க்குறது உங்களுக்கு எப்படி தோணுது? எப்படி இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் ஓகே. ஊர் சைலண்டான நல்ல ஒரு அமைதியான ஊர். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நல்ல தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது. ஊர் இயற்கை எழிலோட அமைதியாக ஒழுங்காக இருக்குன்னு எங்களுடைய பார்வையில் படுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் விரைவில் கிடைக்கும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்கிறோம். உங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ஜமாத்துகளுக்கு முன்னேற்றத்துக்கும் நீங்கள் உதவி பண்ணுங்க. எல்லா உதவியும் செய்துட்டு இருக்கேன். சரி, ரொம்ப நன்றி. சந்திப்போம். ஆளூர் முஸ்லிம்களின் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது சென்னை புதுப்பேட்டை. ஆளூரில் இருந்து சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் அடிப்படையில் சென்ற ஓரிரு நபர்கள் இணைந்து ஊதுபத்தி தொழிலை தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் சிறப்பாக நடத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான ஆளூர் முஸ்லிம்கள் புலம்பெயர்ந்து சென்னைக்கு சென்றனர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பர்மா, ரங்கூன், சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் புலம்பெயர்ந்து சென்ற ஆளூர் முஸ்லிம்கள் தற்போது 100 ஆண்டுகளாக சென்னையை நோக்கியே படையெடுக்க துவங்கினர். இதன் விளைவாக ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தின் சரிபாதி மக்கள் சென்னையில் குடியேறியுள்ளனர். சின்ன ஆளூர் என்று சொல்லும் அளவிற்கு சென்னையின் ஒரு பகுதியான புதுப்பேட்டையையே மாற்றி அமைக்கும் அளவிற்கு ஆளூர் முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றனர். ஆங்காங்கே சிதறிவிடாமல் ஒரே பகுதியில் ஒருங்கிணைந்திருப்பது இந்த மக்களின் ஒற்றுமைக்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்கிறது. ஆளூர் முஸ்லிம் ஜமாத்திற்கு கூடுதல் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ஆளூர் முஸ்லிம்கள் சென்னையில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். ஆளூர் முஸ்லிம்களின் நலனை பாதுகாக்கவும் ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் ஆளூர் வாசிகளின் தேவையை நிறைவேற்றும் வகையிலும் இந்த ஆளூர் முஸ்லிம்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆளூர் முஸ்லிம் அசோசியேஷன் என்ற பெயரில் 1980ஆம் ஆண்டு ஆளூர் ஜலால் என்பவர் போட்ட விதை தற்போது விருட்சமாக மாறி பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது. ஆளூர் முஸ்லிம் அசோசியேஷன் சென்னையில் மட்டுமல்ல, ஆளூரில் ஒருங்கிணைந்திருக்கும் முஸ்லிம்களுக்கும் பக்கபலமான சில காரியங்களை சிறப்பாக செய்து வருகிறது. அமைதியான செயல்பாடுகள், ஆக்ரோஷமான பலன்கள், விழிப்பான துடிப்பான நிர்வாகிகள் என்று ஆளூர் முஸ்லிம் அசோசியேஷன் தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னையில் நமது ஆளூர் முஸ்லீம் அசோசியேஷன் என்று ஒரு நிறுவனம் 1980 ஆரம்பிக்கப்பட்டது. இதை நம்ம ஊரை சார்ந்த எழுத்தாளர் ஆளூர் ஜலால் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆளூர் முஸ்லீம் அசோசியேஷன் தான் இப்பொழுது சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 31 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இதில் தற்பொழுது நான் செயலாளராக உள்ளேன். எங்களுடைய அசோசியேஷன் செயல்பாடு குறிப்பாக சொல்லப்போனால் நமது ஊர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளை குறிப்பாக ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. முடியாத மாணவர்கள், படிக்க இயலாத மாணவர்களை நம்ம எடுத்து அதை முன் படிக்க வைக்கணும். அவங்களுடைய என்ன படிப்பு தேவையோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு
இந்த நல்லெண்ணெய் அடிப்படையில் நமது அசோசியேஷன் அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் செயல்பாடுன்னு சொல்லப்போனால் முடியாதவர்களுக்கு உதவுறது. இப்போது நமது ஊரை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த ரொம்ப வசதி இல்லாதவர்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு தொழில் அடிப்படையில் இப்போ வருடம் இது வரைக்கும் சக்காத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ புதுசாக ஒன்று என்னென்னா, ஒரு 50 பேருக்கு கொடுக்குற சக்காத்தை அதை ஒரு 4 பேர் வருஷத்தில் ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து ஆளுக்கு 25,000 ரூபா அப்படிங்கிற ஒரு நிர்ணயித்து அவங்களுக்கு தொழில் ரீதியாக அவங்களால என்ன தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலை அந்த தொழிலுக்கு உண்டான முதலீட்டை நம்ம கொடுத்து அதனுடைய தொழில் செய்யக்கூடிய ஒரு முறையை உண்டு பண்ணி கொடுத்து இது ஒரு